வணக்கம். ஒரு அழகான வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கைங்க சார். இதை பாருங்கள், இதை பார்க்குற இடம் ஃபுல்லாக நான் வந்து 8 வயசு 10 வயசில் இந்த பக்கம் தான் ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து நீ ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறியா, ஐபிஎஸ் ஆகிறியா, ஐஏஎஸ் ஆகிறியா, பெரிய படிப்பு படிக்கிறியா, இதெல்லாம் கனவு கிடையாது. அப்பா அம்மாலாம் சொல்கிறது, பள்ளிக்கூடம் போயிட்டு வா, எழுத படிக்க தெரிஞ்சுதா, அடுத்து ஆட்டை மாட்டை மேய்ச்சி கட்டணும், வயல்வெளிக்கு வரணும், விவசாயம் பண்ணணும், ஏர் ஓட்டணும், அண்டை வெட்டணும். இதுதான் அவங்க சொல்லிக் கொடுத்தது வாழ்வியல். அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களோட அப்படியே ஒன்றி போன வாழ்க்கை, அப்படியே திருமணம், குழந்தைங்க. இப்படி இதை பாருங்கள், இது வந்து வயலில் கிடைக்கக்கூடிய கிளா செடி. இந்த கிளாக்காய் பறித்து நம்ம ஆடு மேய்க்க வரும்போது கிளாக்காய் பறித்து திங்கிறது, இழந்த பழம் திங்கிறது, நுணாப்பழம் திங்கிறது. இப்படி இதில் என்ன சத்து இருக்குன்னு கூட தெரியாமல் சாப்பிட்டதெல்லாம் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குன்னு இப்போ சொல்கிறாங்க. இந்த வயல்வெளி, இந்த வாய்க்கால் எல்லாம் அவ்வளோ ஆடு மேய்ச்ச இடம். இந்த பகுதியெல்லாம் வந்து விவசாய பூமி. எங்களுடைய அப்பா 25 ஆண்டுகள், அப்பா பெரியப்பா எல்லோரும் சேர்ந்து சம்பாதிச்சு வாங்கி வச்ச சொத்து. அவங்க வாங்கி வச்ச வயலில் நாங்கள் விற்றுடாமல், விற்பனை செஞ்சிடாமல் இன்றைக்கி நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். பெருமையாக எங்களால் வாங்கி வைக்க முடியல, அவங்க வாங்கி வச்சதை நாங்கள் பாதுகாத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், இதுதான் அப்பா கட்டி வச்ச பம்ப் செட்டு. ரொம்ப எல்லாம் வீணாக போய் பில்டிங் உடஞ்சி விடுற அளவுக்கு இருக்குது. அவங்களுடைய நினைவாக இதை வந்து இடிச்சிடாமல் வச்சுருக்குறோம். எவ்வளோ வீணாக போனாலும் அப்படியே இருக்கட்டும்னு வச்சுருக்கோம். இந்த இடத்துல தான் ஒரு கீற்று கொட்டகை இருந்தது. இந்த பம்ப் செட்டு இதோடு இணைஞ்சி ஒரு கீற்று கொட்டகை இருந்தது. 25 ஆண்டுகள் வெளிநாட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு அவங்க வந்து இங்கே தான் கீற்று கொட்டகையில் கைத்து கட்டுது. இங்கேருந்து பார்க்குற தூரத்தில் வீடு, அங்கேயே சாப்பாடு வரும், காப்பி வரும், எல்லாம் சாப்பிட்டு குடிச்சிட்டு அப்படியே இருந்தவங்க தான். அப்பா அங்கே வயலில் இருந்த அப்பாவுக்கு நான் காப்பி எடுத்து வருவேன். அதுதான் என்னுடைய விவசாயத்தினுடைய தொடர்பு. விவசாயத்துக்கு என்னுடைய அறிமுகமே அதுதான். வயலில் இருக்கிற அப்பாவுக்கு காப்பி எடுத்து வந்தது தான். அப்புறம் அப்படியே வேலைக்கு போனோம், சென்னைக்கு போனோம். சென்னையிலேருந்து ஊருக்கு வந்தோம், ரிட்டையர்ட் ஆனோம். இப்போ வந்து அப்படியே விவசாயத்தில் ஒன்றி போய் தீவிர விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், இயற்கை விவசாயம். கிராமத்து வாழ்க்கை வந்து நிகழ்கால சொர்க்கம் சார். கிராமத்து வாழ்க்கை மாதிரி அமையாதுங்க. ஒரு அற்புதமான வாழ்க்கை. இப்போ படிப்பு முடித்த உடனே பையன் பெரிய படிப்பு படிக்கணும், நல்லா ஆங்கில வார்த்தையெல்லாம் நிறையா பேசணும், நிறையா படிக்கணும், வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும், லண்டன் போகணும், அமெரிக்கா போகணும், வெளிநாட்டில் போய் சிட்டிசன் ஆகணும், நிறைய லட்சத்தில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் ஆர்வமாக இருக்கிறாங்க பெற்றோர்கள். பெற்றோர்களுக்கு வயதாகி போய் உட்காந்துருக்கும்போது கூப்பிட்டா என்னென்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் வெறிச்சோடி போய் வீடு போயிடுது. அப்போ தான் அவங்களுக்கு யோசிக்குது, எங்கேயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் பையனை வான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டான். ஏன்னா வெளிநாட்டு வாழ்க்கைக்கு ஆசைப்படுவோம். நிகழ்கால சொல்லுவோம் சார் கிராமம். பாருங்கள், ஆடி மாதம் அடிக்க வேண்டிய காற்று ஆடி மாதம் அடிக்கலை. இப்போ ஆவணி மாதம் பிச்சு உதறது. சரியான காற்று. உணர்ந்து வாழ்ந்தீங்கன்னா கிராமத்தில் அற்புதமான ஒரு வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை. மனித பிறவியில் இறைவன் வந்து மறுபடியும் ஒரு பிறவி கொடுக்க போகிறதில்ல. இப்போ வந்து விதை விட்டுட்ருக்காங்க, அந்த பணி நடந்துகிட்ருக்கு நேத்திலேருந்து. விதை விட்டுறது எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பாவுக்கு தம்பி விதை விட்டுறாங்க. நான்லாம் வயலில் இறங்கி வேலை செஞ்சதில்லை, ஆனால் ஒரு 10% வேலை தெரியும், அவ்வளோதான். இது வந்து இப்போ ஆவணி மாதம் 24 நேற்று, இன்றைக்கி 25 விதை விடுறோம். இது தை மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி பொங்கல் டைமில் இது அறுவடைக்கு வரும். அதான் தை பிறந்தால் வழி பிறக்கும். நன்றி, வணக்கம். வாய்ப்பு கிடைச்சா கிராமத்தில் வசிக்கிறதுக்கு ஆசைப்படுங்க. நன்றிங்க, வணக்கம்.